பொதுவாவே விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையிலான மோதல் இணையதளத்துல ஒரு போர்க்களம் மாதிரியே இருக்கும். இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி இது எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டி மனப்பான்மையோட போயிட்டு இருக்கும் போது இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா விஜய் அஜித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர்றது நல்லாவே தெரியுது. எப்படி அப்படின்னா இந்த வேதாளம் படத்துக்கு முன்னாடில இருந்தே பாருங்க, புலி படத்துல வில்லனுக்கு பேர் வேதாளம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா வேதாளம் அப்படின்றத அஜித் அவருடைய படத்துக்கு டைட்டிலாவே வச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா வேதாளத்துல தீம் சாங் தெரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. படத்துக்கு விஜய் டைட்டிலாவே தெரி அப்படின்னு வச்சுட்டாரு. இதெல்லாம் முன்னாடியே நீ சொன்னிய ஒரு நாள் ஹவுஸ்ஃபுல்ல நீங்க ஸ்கிரிப்ட் இல்லன்னு திரும்ப சொல்றியா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம வேதாளத்துடைய ட்ரைலர்ல பாத்தீங்க அப்படின்னா அஜித் கண்ணாம்பூச்சி ரே ரே அப்படின்னு ஒரு ரைம் சொல்லியிருப்பாரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு தெரி படத்துக்கு இவர் ஒரு ரைம் சொல்றாரு. என்னப்பா இவ்வளவு ஒத்துமையோட ரெண்டு பேர் இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விஜய் படத்துக்கு அஜித்னும் அஜித் படத்துக்கு விஜய்னும் பேர் வைப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இணக்கம் காட்டுறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது.